பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்திருக்கிற வாக்குத்தத்தமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. நிச்சயமாகவே பரமண்டலத்தில் எப்படி அவருடைய சித்தம் செயல்படுகிறதோ பூமியிலேயும் செயல்பட வேண்டும் என்று நாம் படிக்கிறோம். அப்படியானால் நித்திய ஜீவன் என்றால் அழிந்து போகாத, ஒளிந்து போகாத, கெட்டு போகாத, நம்மை விட்டு போகாத, நம்மை விட்டு எடுபடாத நல்ல ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை அப்படிங்கிற விளக்கங்கள் நிறைய சொல்லலாம். நம்முடைய சரீரத்தில் உள்ள அவயங்களும் சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கிற ஆயுசு காலம் வரைக்கும் நம்ம சரீரத்தில் உள்ள அவயங்களும் கெட்டு போகாது. நம்ம வீட்டில் உள்ள யாரும் கெட்டு போக மாட்டாங்க. ஒருவேளை நம்முடைய வீடு நம்ம வீட்டுக்கு பிரிஞ்சு போயிருக்கலாம், கர்த்தர் கொடுப்பாரு, அழிந்து போகாது. நம்முடைய ஆசீர்வாதங்கள் நம்ம விட்டு போயிருக்கலாம், நம்முடைய கையின் பிரயாசங்கள் நம்ம விட்டு போயிருக்கலாம், ஒளிந்து போனதை போல ஆயிருக்கலாம். யோசேப்பு என்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் நினைத்து பாருங்கள். யோசேப்பு என்கிற வார்த்தைக்கு யெகோவா சேர்ப்பார், ரெட்டிப்பு, அதிகரிப்பு, ஆசீர்வாதம், ஜனங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து சேர்ப்பவன் என்று அர்த்தம். யோசேப்பு செத்து போனார் என்று தகப்பனுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆனா அது உருவாக்கி பட்டு கொண்டிருந்தது. நிச்சயமாக உங்கள் காரியங்களில் நிறைய செத்து போனது போல இருக்கலாம், ஆனா செத்து போகாது ஒரு நாளும். ஏன்னா நித்திய ஜீவனை அளிக்கிறவர், நித்திய ஜீவனை உடையவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். கவலைப்படாதீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து பலுகி பெருக உதவி செய்வார். நித்திய ஜீவன் என்ற வார்த்தை அழிவில்லாத வார்த்தையா இருக்கிறபடினாலே அது உங்களை ஒரு நாள் வீணாக்காது. நிச்சயமா நம்புங்க, இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.